குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் எது நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ்ஸு ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸையும் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். இதோட டாப் வந்து இது இந்த சைடு இதையும் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். பட் இது இப்போ பார்க்க போனால் இது இந்த குழந்தைக்கு பத்தாது. ஸோ இதை நான் டீக்ளட்டர் எடுத்திருக்கேன். இது வேண்டாம், இப்போது டீக்ளட்டர் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸு இது ரொம்ப ஃபேடாகிடுச்சு. இதை தூக்கி போடாமல் இங்கெல்லாம் ஃபேடாகிடுச்சு. இது சுத்தமாக போயிடுச்சு. விட்டால் கிழிஞ்சிரும் போல இருக்குது. இதை நான் வச்சுருந்துருக்கவே தேவையில்லை, பட் வச்சுருந்துருக்கேன். இப்போது இதையும் டீக்ளட்டர் தான் பண்ண போகிறேன். இது என்ன சுத்தமாக போயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸு இந்த நெக்லெல்லாம் வந்து சுத்தமாக போயிடுச்சு. இதை நான் வச்சுருக்கிறது வேஸ்ட்டு, போடுறதும் வேஸ்ட்டு. ஸோ இதையும் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் நல்லா இல்லை. இதெல்லாம் ரஃப்யூஸ்க்காக சும்மா வீட்டில் போடுறதுக்கு நான் ஷாப்பில் வாங்குறதுக்கு பதிலாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா இதெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு காட்டன்லேயே, ஏன்னா வெளியில் வாங்கி நல்லா இல்லை, குத்துச்சு, ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு குழந்தைக்கு அப்படின்னா அந்த டைமில் எல்லாத்தையும் நான் ஸ்டிச் பண்ணேன். அதனால் இதையும் நான் வந்து தூக்கி தான் போட போகிறேன், இல்லைனா கிச்சனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இதுதான் இப்போ காட்டணும் உங்ககிட்ட. இந்த டிஷர்ட் வந்து என் பெரிய பொண்ணோடது. அவள் ட்ரெஸ்லேருந்து இதை நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன் இப்போது. ஏன்னா இது ஃபுல்லாக கரை ஆகிடுச்சு. ஆல்சோ